அஜித்குமார் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. அஜித்தின் தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியுள்ள இப்படத்தில் நாயகியாக த்ரிஷா நடித்துள்ளார். அஜித்தின் திரைப்பயணத்திலேயே மிகவும் வித்தியாசமான, ரசிகர்களை அதிகம் கவரக்கூடிய ஒரு படமாக குட் பேட் அக்லி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் உள்ளது. அதற்கு இப்படத்தின் இயக்குனரும் இதுவரை இப்படத்திலிருந்து வெளியான அப்டேட்டுகளும் தான் காரணம் என்றே சொல்லலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் கமர்ஷியல் படங்களை இயக்கினாலும் சற்று வித்தியாசமான ஜோனரில் தான் படம் எடுப்பவர். கடைசியாக அவர் இயக்கிய மார்க் ஆண்டனி திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்று 100 கோடி வசூலித்தது. குட் பேட் அக்லி டைட்டில் போஸ்டரில் இருந்து டீசர் வரை அனைத்துமே வித்தியாசமாக இருந்தது. ரசிகர்களிடம் வரவேற்பையும் பெற்றது. இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் நாம் வித்தியாசமான ஒரு அஜித்தை இப்படத்தில் பார்க்கலாம் என்றே தெரிகிறது. இந்நிலையில் ஏப்ரல் 10ஆம் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாக இருக்கும் இப்படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் விறுவிறுப்பாக போய்க் கொண்டிருக்கிறது. இப்படத்தின் ட்ரெய்லர் எப்பொழுது என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருந்து வருகிறது. குட் பேட் அக்லி படத்தின் ட்ரெய்லர் சரியாக படம் வெளியாக ஒரு வாரம் இருக்கையில் ரிலீஸ் செய்ய இருக்கிறார்கள். பல தியேட்டரிலும் இதனை திரையிட உள்ளனர். ஏற்கனவே டீசர், பாடல்கள் எல்லாவற்றையுமே மாசாக ரசிகர்கள் திரையரங்கில் கொண்டாடி இருந்தனர். ட்ரெய்லரும் தியேட்டரை அதிர வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்நிலையில் ஏற்கனவே இப்படத்தின் மீதான ஹைப் மிகப்பெரிய அளவில் உள்ள நிலையில் ட்ரெய்லர் வெளியானால் மேலும் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. டீசர் எந்த அளவிற்கு வரவேற்பை பெற்றதோ அதே அளவிற்கு இப்படத்தின் ட்ரெய்லரும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று பல சாதனைகளை படைக்கும் என எதிர்பார்க்கலாம்.